திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசுது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அண்மையில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக அரசு மீதும் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மீதும் கடுமையான விமர்சனங்களை செய்துள்ளார். அதாவது செயல்படாத முதலமைச்சர், செயல்படாத சட்டப்பேரவை, செயல்பட முடியாத எதிர்க்கட்சிகள் என சரமாரியான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார் தமிழிசை. அதுவும் நிறுவனம் தெரிவித்துள்ளார். எனவேதான் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை செயல்பட முடியாதவர் என தமிழிசை கூறுவதில் நியாயம் உள்ளதா? சட்டப்பேரவை செயல்படவில்லை என கூறுவது சரிதானா? செயல்பட முடியாத அளவுக்கு எதிர்க்கட்சிகள் முடக்கப்பட்டுள்ளதா? இது போன்ற பல கேள்விகள் நம் முன் எழுகின்றன. எனவே தமிழக பாரதிய ஜனதா தலைவரின் விமர்சனத்துக்கு குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக, அது குறித்து நேர்பட பேசுவதற்காக அஇஅதிமுகவை சேர்ந்த திரு ஆவடைக்குமார், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு SR சேகர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான விஜயதரணி, தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கை சேர்ந்த திரு ஷேக் தாவூத் ஆகியோர் நம்முடைய வந்துள்ளனர். அனைவரையும் வரவேற்று நேர்பட பேசுவோம். வணக்கம் சார். SR சேகர், உங்ககிட்ட இருந்தால் இந்த கேள்வியை ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களுடைய மாநில தலைவி தான் இந்த கருத்தையை முன் வச்சிருக்காங்க. முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கோப்புகளில் கையெழுத்திடுகிறார், ஆலோசனைகளை நடத்துகிறார், பிரதமர் கூட்டுகின்ற மாநாட்டிலும் கலந்து கொள்ள சென்றிருக்கிறார். இது போன்ற தொடர்ந்து சட்டப்பேரவையும் கூட்டியிருக்கிறார். இப்படி செயல்படுகின்ற ஒரு முதலமைச்சரை பார்த்து செயல்பட முடியாத முதலமைச்சர் என்ற ஒரு விமர்சனத்தை வைப்பது சரிதானா? இதன் பின்னணி என்னன்னு சொல்ல முடியும்? இல்லை, ரத்தம் ஓடுது, ஹார்ட்டு ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு, கால் நடக்குது, இதெல்லாம் அதாவது அனிச்சை செயல்கள் தொடர்ந்து நடக்கும். ஆனால் என்ன செய்யணுங்கிறது முக்கியம், என்ன சாதிக்கணுங்கிறது முக்கியம். இப்போ முதலமைச்சரை பொறுத்த மட்டும் எனக்கு மிக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சிக்கு முதலமைச்சர் தான், அதிமுக முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதலமைச்சர், சகோதரி விஜயதாரணி காங்கிரஸுக்கு முதலமைச்சர் தான், அண்ணனுக்கு முதலமைச்சர் தான், தமிழ் மக்களுக்கு முழுவதும் முதலமைச்சர் அவர், மக்கள் முதல்வர், மக்களுக்கான முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். ஆனால் அவங்க கட்சியில் அவங்களுடைய பொதுச் செயலாளர் மக்கள் முதல்வர்னு சொல்கிறாரு. அப்படின்னா இவர் யார்? தமிழ் மக்களுக்கு தெரியணும். அதனால தான் சொல்கிறேன், செயல்படாத முதல்வர்னு எங்களுடைய தலைவி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கான்ஸ்டியூஷன், அரசமைப்பு சட்டத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் என்கின்றது ஒரு பெரிய அந்தஸ்து. அது அந்த சட்டமன்றத்துக்குள்ளேயும் செயலகத்துக்குள்ளேயும் நாட்டுக்குள்ளேயும் அவங்கள் தான் முதல்வர். அவங்களுடைய கட்சியில் அவர் ஒரு சாதாரண ஊழியராக இருக்கலாம், அவங்க பொதுச் செயலாளர் தான் டாப். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுடைய அதிமுகவினுடைய ஆஃபீஸுக்குள்ளே போய் அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளார இருகை கூப்பி இருக்கைக்கு பக்கத்திலேயே போகாமல் இருப்பது எந்த விதத்திலே சரி என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். 15 நிமிஷம் பேசுகிறார், 13 நிமிஷம் அவருடைய பொதுச் செயலாளருடைய புகழ் பாடுகிறார். என்ன விஷயம் என்று கேட்டால், அந்த மாண்பு அண்ணாவும் காமராஜரும் ராஜாஜியும், ஏன் இதற்கு முன்னாலே இருந்த கலைஞர் அவர்களும் இருந்த அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர், அந்த முதல்வருடைய அந்த ரத்தின சிம்மாசனம் அல்லது விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனம், அதில் பதவியை உட்காந்து வச்சாலும் விக்ரமாதித்தனுடைய அந்தஸ்து கிடைக்கும், அதில் இருக்கணும், அந்த கம்பீரம் இருக்க வேண்டும். எனவே இந்த விசுவாசத்தை அவர் அப்படி காண்பிப்பதன் மூலமாக செயல்படாதவர் என்று எங்களுடைய மாநில தலைவி டாக்டர் தமிழிசை அவர்கள் சொல்லுகிறார்கள். சட்டமன்றம் குளிர்கால கூட்டத்தொடர் சகோதரி விஜயதாரணி இருக்கிறார்கள். 10 நாள் 15 நாள் இப்படி நடந்து கொண்டு வந்தது. இப்ப 3 நாள்ல முடிகிறது. மார்க்சிஸ்ட் கூட பல்வேறு காரணங்களை சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம், இதெல்லாம் விவாதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு கருத்துக்கள் அந்த மாதிரி நடந்திருக்கிறது. எனவே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எதிர்க்கட்சிகள் எல்லாம் செயல்பட முடியாத அளவிற்கும் செய்திருக்கிறார்கள். இப்ப கம்ப்ளீட் எவிக்ஷன், காங்கிரஸும் சரி திமுகவும் சரி அதில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு விஷயமும் பேசுவதற்கு அனுமதி இல்லை. இந்த சூழ்நிலையிலே தான் எங்களுடைய தலைவி நறுக்கென்று ரொம்ப ஷார்ப்பாக அழகாக செயல்படாத முதல்வர், செயல்படாத சட்டமன்றம், செயல்பட முடியாத எதிர்க்கட்சிகளை வைத்திருக்கிறார் என்று சொல்வது 100% சரியான விஷயம். ஆவடைக்குமார் 100% சரி என்று வாதிடுகிறார். நிச்சயமாக அவர் அப்படிதான் வாதிட முடியும். உங்கள் கருத்து என்ன? அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்படி ஒரு பரிதாபத்திற்குரிய தலைவர் கிடைத்திருக்கிறார் என்பதில் வேணா பெருமைப்படலாம். அதாவது இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அவருடைய நடவடிக்கை, அவர் தலைவரானதுக்கு பிறகு வந்த நடவடிக்கையை பார்த்ததுக்கு பிறகு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நலம் விரும்புகளே சொல்லுகின்ற முடிவு, குருவி தலையில் பணங்காய வச்சுட்டாங்க
அது சுமக்க முடியாமல் என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் சொன்னதுலேயே செயல்படாத முதலமைச்சர்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க, செயல்படாத சட்டமன்றம் சொன்னீங்க. நீங்கள் செயல்படாத முதலமைச்சர் அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்து மூணாவது சொன்னது என்ன? எதிர்கட்சிகளை செயல்படாத தடுக்கிறாங்க. அப்போ ஒரு செயல்படாத முதலமைச்சர் எதிர்கட்சிகளை எப்படி செயல்பட விடாமல் தடுக்க முடியும்? நீங்க இல்ல நான் முடிச்சிடுறேன். நீங்க அதாவது அவங்க சொன்னது முதல் வார்த்தை உண்மைன்னா மூன்றாவது வார்த்தைக்கு பொருள் என்ன? ஆக இது எதையும் அறியாமையில் சொல்றது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி செயல்பட முடியாம இருக்கு உண்மை. அதுக்கு காரணம் மக்கள் அவர்களை ஒரு இடத்தை கூட உள்ள அனுப்பல. இன்னைக்கு அதுக்காக மக்கள் அவர்கள் புறக்கணித்தது காரணத்தால் இன்னைக்கு அவர்கள் விழிப்பிதங்கி வெளியில என்ன நடக்குதுன்றத சொல்ல முடியுமே ஒழிய சட்டமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு வேணா உரிமை இருக்கலாமே ஒழிய மக்கள் அனுமதிக்கல. ஆக மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தை பற்றி பேசுவதற்கு தார்மீக உரிமை இருக்கிறதா என்பதை மக்கள் தான் முடிவு செய்யணும். ரெண்டாவது மரியாதைக்குரிய சகோதரர் எஸ்.ஆர். சேகர் சொன்னார், இந்த இது மக்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்காங்க சொன்னாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், எந்தவித ஐயங்களுக்கும் அப்பாற்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் என்ற வகையில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் குடிமகன் என்ற முறையில் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை மட்டும் நம்பி அவர்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே யார் முதலமைச்சர் பதவியில் இருந்தாலும் அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் முதலமைச்சர். அவருடைய பணியை அவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு மக்கள் தந்த அதிகாரத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய வெளிப்பாடு. எனவே இதில் நாங்கள் எந்த தயக்கமும் இல்லை. இன்னைக்கு அதிமுகவில் இருக்கின்ற அத்தனை தொண்டர்களும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற பணியாளர்கள். அந்த வகையில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாட்டு மக்களுக்கு என்ன வாக்குறுதிகளை வைத்து வாக்காளர்களிடத்தில் வாக்குகளை பெற்றார்களோ அதை நிறைவேற்ற வேண்டிய கடமையை செய்து கொண்டிருக்கிறார், சிறப்பாக செய்கிறார். இவர்கள் நினைப்பதை விட அதிகமாக செயல்பட்டு விட்ட காரணத்தால் இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகளை குறை சொல்ல முடியாதவர்கள். அவர்கள் இயங்கல, அவர் பேரை கழுத்தில் மாட்டிக்கிட்டு தெரியல, முதலமைச்சர் தானே எழுதிக்கிட்டு விளம்பரப்படுத்திக்கல, தனக்கு தானே பட்டம் சூட்டிக்கல. அவர் இயல்பா அவருடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார், தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை என்று இவர்கள் ஏதோ வேதனைப்படுவதை போல இன்றைக்கு இல்ல. அவருடைய கேள்வி என்னவென்றால், சட்டப்படி முதலமைச்சர் ஜெயலலிதா வீட்டுக்கு பணியாளர் அல்ல, கட்சியுடைய தலைவி ஜெயலலிதாவாக இருக்கலாம். ஆனால் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அவர் முதல்வர். மறுபடியும் ஆவடி குமார் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி எல்லா விதமான நாம்சையும் மீறி மிக மிக தவறாக சொல்லுகிறார். அவர் புரட்சி தலைவி அம்மா தான் முதலமைச்சர், இவர் இல்லை என்று சொல்லுகிறார். மிக தவறான விஷயம் இது. இல்ல, அவர் மக்கள் முதல்வர் என்று கூறுவதை தான் கூறுகிறார். யார் முதலமைச்சராக முதலமைச்சர் யார் முதலமைச்சராக நான் உறுதியாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்றேன். இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முதலமைச்சர். அவருடைய தலைமையில் தான் அமைச்சரவை இயங்குகிறது, அரசாங்கம் இயங்குகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் யார் சொல்வதை செய்வது என்பது, எதை செய்வது என்பது முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதில் தலையிடுவதற்கோ அதில் கருத்து சொல்வதற்கோ மற்றவர்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவருடைய செயல்பாடுகளில் குறை இருந்தால் சொல்லுங்க. அவர் எங்க உட்காரணும், எப்படி உட்காரணும், எதை சொல்லணும், எதை செய்யணும் நாம முடிவெடுக்க முடியாது. நீங்கள் இருவருங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க விஜயதாரணி, அவங்க கிட்ட கேட்போம், செயல்படாத முதலமைச்சராக பன்னீர்செல்வம் இருக்கிறார். ஏன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அவர் நடவடிக்கைகளை, உங்கள் கருத்து? அதாவது இன்றைக்கு ஒரு விஷயம் தெளிவாகிறது. இன்னைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பதவியேற்ற பிறகு சட்டப்பேரவையே கூட்டுவதற்கு இத்தனை நாள் ஆக்கிட்டாங்க. குளிர்கால கூட்டத்தொடரே ரொம்ப ப்ரெஷருக்கு அப்புறம் ரொம்ப நிறைய எல்லா கட்சிகளும் ரொம்ப அழுத்தம் கொடுத்த பிறகுதான் வச்சாங்க. ஆனா வெறும் 3 நாள் தான் வச்சாங்க. அது கூட நாங்க எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சு வெளிநடப்பு செஞ்சோம். எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்தது, அது ஒண்ணு. ஆனால் சட்டப்பேரவையில் கடந்த 2 நாட்களாக 4ஆம் தேதி 5ஆம் தேதி 8ஆம் தேதி ஒரு நாள் நடக்க போகுது, 3 நாள் தான். அந்த 3 நாள்ல இந்த தமிழ்நாடு மக்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் பேசி முடிக்க முடியுமா? 6 மாத காலமாக ஏற்கனவே சட்டப்பேரவை இயக்கத்தில் இல்லை. சட்டப்பேரவையில் தான் எல்லா விஷயத்தையும் முன்வைக்கணும்.
ஆனால் அதற்குண்டான வாய்ப்புகள் எதிர்க்கட்சிகளுக்கு கிடைக்க சாத்தியமே இல்லை. 3 நாள்ல முதல் 2 நாள்ல பாத்தீங்கன்னா கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று 2 கவன ஈர்ப்பு தீர்மானங்களும் ஒரு அரசினர் தீர்மானங்களும் எடுக்கப்பட்டது. அப்புறம் தொடர்ந்து பேசுவோம் பின் விரிவாக. முதல் கேள்வி வாங்க, செயல்பட முடியாத முதலமைச்சராக பன்னீர்செல்வம் இருக்கிறாரா? இல்ல, அதாவது இன்றைக்கு சட்டப்பேரவையை கூட்டிட்டாங்க, நாட்கள் போதவில்லை, மக்கள் பிரச்சனை விவாதிக்க நாள் தரவில்லை என்றால் அவர்களுக்கு எதிர்கொள்ள தைரியம் இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கு. முதலமைச்சருக்கோ இல்ல அவர்களுடைய அமைச்சர்களுக்கோ இல்ல அந்த அமைச்சரவைக்கோ இல்ல சட்டப்பேரவைக்கோ அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் இல்லையோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. அது ஒரு பக்கம். ஆனால் நாங்கள் நிறைய கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொடுக்கிறோம், அது எதையுமே அவங்க எடுக்கிறது இல்ல. ஆனால் அவங்களுக்கு சாதகமா ஏதாவது இருக்கும்னா எடுப்பதில்லை என்று சொல்ல முடியாது. இல்ல இல்ல, நாம கொடுக்கிற ரொம்ப அதிமுக்கியமான பல்வேறு விஷயங்கள் எடுக்கப்படவில்லை. நேரமும் அதுக்கு இந்த 3 நாள்ல இல்லைங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. துணைநிலை அறிக்கை மீதான விவாதமும் ரொம்ப சுருங்கிய விவாதமா இருக்கு. அதனால எல்லாராலையும் எல்லா விஷயங்களும் சொல்ல முடியாது. ஆனால் முக்கியமாக ஆவின் பால் விலை உயர்வை பத்தி கவன ஈர்ப்பு கொண்டு வந்த பொழுது நானும் அதில் பேசினேன். நீங்க நிறைய விஷயங்கள் ஊழல் திருட்டு நிறைய நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. அது அந்த ஆவின் அதையெல்லாம் சுருக்கினாலே அதிலிருந்து ரெக்கவரி கிடைச்சாலே நமக்கு மக்களுக்கு பால் விலை உயர்த்த வேண்டாம் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் முன்வைக்க வேண்டி இருந்தது. பாதிக்கு மேல அவை குறிப்பிலிருந்து தூக்கிடுறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்தது என்னன்னா, இன்னைக்கு ஆவின் பொறுத்தவரை இந்த விலை குறைக்க வேண்டும். கவன ஈர்ப்புனா ஆவின் விலை ஏறி இருக்கு, குறையுங்கள், கவன ஈர்த்து அமருங்கள், அவ்வளவுதான் சொல்லணும். அதுக்கு மேல அதுல உள்ள பிரச்சனைகளை பத்தி நம்ம விவாதிக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை. அதன் பின்னர் அந்த ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதன் பின்னர் அதுல அமைச்சர் எல்லா கட்சிகளும் சொல்லி முடிச்சோன்னா அமைச்சர் அவருடைய கருத்தை சொல்றாரு. அவர் படிக்கும் பொழுது அவருடைய கருத்தை வாசிக்கும் பொழுது அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விலை குறைப்புனால எல்லாம் நியாயப்படுத்தி முடிச்சிடுறாங்களே தவிர 1 ரூபாயாவது மக்களுக்காக குறைச்சேன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்போட நாங்க அது முடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டே இருப்போம். அது ஒண்ணுமே நடக்காது. 50 பைசா கூட குறைக்க மாட்டாங்க. அப்போ இந்த கவன ஈர்ப்பு கொண்டு என்னையா லாபம், இது என்ன, இது மக்களுக்கு என்ன நடக்குது, ஏதாவது நல்லது நடக்காதா என்றா 10 ரூபா ஏத்துனதுல 1 ரூபாவது ஒரு சாங்கியத்துக்காவது குறைச்சிருக்கலாமே அப்படின்னு நான்லாம் ரொம்ப நினைச்சு வருத்தப்பட்டது உண்டு. அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா தர்மபுரி இஷ்யூ எடுத்தா அதுக்கும் கூட இல்ல, இந்தியா முழுக்க அங்க அவ்வளவு பேர் செத்தாங்க, இவ்வளவு பேர் செத்தாங்க, இங்க இப்படி இது அதெல்லாம் எல்லாம் சரியா இருக்கு, ஒரு தப்பும் கிடையாது, ஊட்டச்சத்து குறைவுனா அதுக்கும் அரசாங்கம் தான் காரணம். நீங்க ஏன் ஊட்டச்சத்து குறைவான சூழ்நிலையில் இந்த ஏழை மக்களை வைத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. அது மாதிரி இது மாதிரி ஒரு சில கவன ஈர்ப்பை எடுத்து அதுல பதில் சொல்றது எல்லாமே எல்லாம் சரியா போச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி முல்லை பெரியார் தீர்மானம் கட்சிகள் ஏதாவது நல்லது நடக்காதா என்று ஏங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா எதிர்க்கட்சி இயங்கலன்ட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னார். அது தவறு. ஏதோ நான் ஒரு உதாரணம் இல்ல, ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசுவோம். முதல்ல ஷேக் தாவூதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். இல்ல உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். எதிர்க்கட்சிகள் இயங்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம், ஏதாவது நல்ல செய்தி வந்து விடாதா என்ற இயக்கத்தில் இருக்கிறோம், ஆனால் எதுவுமே செய்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. நீங்க இதை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது இப்ப இவங்க சேகரும் சரி விஜயதாரணியும் சரி பேசுனதுல 2 விதமான கருத்து செயல்படுதுங்கிற மாதிரி இருக்கு, செயல்படாம இல்ல. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எதிர்க்கட்சி செயல்பட்டு இருக்குங்கிறதான் சொல்றாங்க. எங்களுக்கு எல்லாமே நாங்க சொல்லியிருக்கோம், எங்களுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கப்படல, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப செயல்பட்டு இருக்காங்க. அப்ப முதல்ல கேட்ட கேள்விக்கு செயல்படலைங்கிறது அர்த்தமற்றது. அதே மாதிரி இவங்க சொன்னது மாதிரி பொம்மையாக இருக்காரு இல்ல பினாமியாக இருக்காரு அப்படிங்கிற நிலையெல்லாம் இல்ல. முதல்வர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, முழுமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்காரு. கண்டிப்பாக விலைவாசி உயர்வை பத்தி பேசியிருக்காங்க, அதுக்கு பதில் கொடுத்திருக்காரு. பால் விலை உயர்வை பத்தி பேசியிருக்காரு, வெளியில என்ன இருக்கு உள்ள என்ன இருக்குன்னு. அதே மாதிரி குழந்தைகள் இறப்பை பத்தி பேசியிருக்காங்க. அதுல அந்த தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய டாக்டர் அவரே சொல்லியிருக்காரு சிறு வயசு திருமணம், அதே மாதிரி நியூட்ரிஷன் இல்லாம இருக்கு, சரியான முறையில் அங்கே செயல்படுத்தப்படல அப்படி. அவர் ஒரு டாக்டரா இருக்கிறதுனால அவர் சொல்லதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. அப்ப அதை தான் அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு விஜயதாரணி சொன்னது மாதிரி ஒரு கம்பரிஷன் காட்டுறாங்க. அதாவது அந்த மாநிலத்தில் எப்படி இருக்கு, இந்த மாநிலத்தை அதை அப்படித்தான் சொல்ல முடியும். வெற்றி தோல்வியை எதை வச்சு நிர்ணயிக்கிறது, எந்த ஸ்கேல்ல பேசுறது, எப்படி அப்ப முன்ன நடந்து முடிந்தது, வேற பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறது, இதுகளையெல்லாம் காட்டித்தான் நம்ம தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேற்றத்தில் இருக்குங்கிறத. பொம்மை போல் முதலமைச்சர் செயல்படுகிறார் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இல்லவே இல்ல. பொம்மையாக இருந்தால் இவ்வளவு பேரை பேச விடாம செய்ய முடியுமா? பொம்மையாக இருந்தால்
இந்த அதிகாரத்தை செயல்படுத்தி ஒரு சில நடத்த முடியுமா? கட்சிகள் தான் பேச அனுமதி இல்ல, கொடுத்திருக்காங்க. எல்லாருமே மற்றவர்கள் பேசியிருக்காங்க. வெளிநடப்பு, இல்ல, வெளியேற்றம் இல்ல, நடந்து இல்ல, கொண்டிருக்கிறது. எல்லாருமே பேசியிருக்காங்க. அதே மாதிரி எப்படி இப்படி இன்னைக்கு முதல்வரை வந்து பொம்மை நீங்க எப்படி சொல்றீங்க? எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர்? நான் சொல்லல. இல்ல, எவ்வளவு இல்ல, இவங்க எல்லாருமே கேக்குறேன், எவ்வளவு காலம் அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்காரு? அவருக்கு அனுபவமே இல்லையா? முதல்ல முதல்வரா இருந்திருக்காரு. சார் இவ்வளவு பெருமையா சொல்றீங்களா முதலமைச்சரை, அப்ப ஏன் வந்து மனசார வாயில கூட அவரை முதலமைச்சர் அழைக்க மாட்டேங்கிறீங்க? நான் கேக்குறேன். கிடையாது, இல்ல தவறு. நீங்க இங்க டிவில சொல்றீங்க. கிடையாது, இத நான் ஏத்துக்க மாட்டேன். இல்ல, இவர் சட்டமன்ற உறுப்பினரா உள்ள இருந்திருக்காங்க. நான் உள்ள இருந்து பாக்குற ஆளு. இல்ல, ஒரு விஷயம் முதல்வராகத்தான் சொல்லிட்டு இருக்காரு. இதை ஏத்துக்கொள்ளவே முடியாது. இது சரியில்லை. அவங்க இஷ்டத்துக்கு வாதம் பண்றாங்க. இது சரியே இல்ல. நம்ம முதல்வரை சேகர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்கும் உள்ள முதல்வரை, தமிழக முதல்வரை இவ்வளவு தரக்குறைவாக பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. தமிழக முதல்வர் தான். உண்மையை சொல்ல நான் விரும்புறேன். அதாவது இவங்க எல்லாம் இங்க வந்து அவர் முதல்வர் தான் அப்படிங்கிறாங்க. ஆனா உள்ள சட்டமன்றத்துக்குள்ள மக்கள் முதல்வர் ஆணையின்படி நடக்கக்கூடிய இந்த அரசாங்கம், மக்கள் முதல்வர் ஆணையின்படி நடக்கக்கூடிய இந்த அரசாங்கம், இதுதான் அதான் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது. நான் கேக்குறேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய வாக்களித்து ஒரு நிமிடம் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை மக்கள் அபரிமிதமான மரியாதையும் அபரிமிதமான நம்பிக்கையும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுமையாக வாக்களித்த ஒருத்தரை நாங்க எடுத்திருக்கோம். அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி இவர் செயல்பட்டு இருக்காரு. வழக்கறிஞர் என்ற முறையிலும் என்னுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். அதாவது அது அந்த மக்கள் முதல்வருக்கே நல்லது இல்லைங்கிறதுனால நான் சொல்றேன். நான் இது சரியான நடைமுறை இல்ல. இன்னைக்கு ஏதோ அரசியலுக்காக நான் பேச மாட்டேன். இப்ப பன்னீர்செல்வம் என்னெல்லாம் செஞ்சாருங்கிறது ஓப்பனா நம்ம சொல்றோம். நம்ம அதை வந்து மறைக்க மாட்டோம். அதே நேரத்தில் இவங்க மக்கள் முதல்வர் சொல்லக்கூடியவங்க தமிழ்நாடு முதலமைச்சர்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அது நமக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது. நீங்க அவங்க கட்சியா இருக்கிற அதே நேரம் இல்ல, எந்த அமைச்சரும் சொல்றது இல்ல. எல்லா அமைச்சர்களும் அவங்க போர்டு கூட போடுறது இல்ல. அவங்க உள்ள வந்து போர்டு போடல. அவருக்கு முதலமைச்சர் அவர் போடு போடல, அவர் அந்த குர்ச்சியில உட்காரல. அந்த இதுதான் இவங்க கவலையா இருக்கே தவிர மக்கள் கவலை இல்ல. மக்கள் கவலையை பத்தி பேசுறாங்களா? அவங்க பேசி முடிக்கிட்டோம். என்ன சொல்ல வரேன், என்ன பேச்சு? மக்கள் கவலையே இல்லையே. மக்களை பத்தி பேசுறாங்க, மக்களை பத்தி பேச வந்திருக்காங்க. I am sorry, நீங்க you should allow me to speak. Just listen to me. Just listen to me. அதாவது இவங்க மக்கள் முதல்வர், அதாவது அதேதான் அவங்க ரிப்பீட் பண்றாங்க. அதுல வந்து முதலமைச்சர், இதுல எனக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின் தான் எனக்கு பெண்டிங். எனக்கு அவங்க மக்கள் முதல்வர் சொல்லட்டும், என்ன வேணா சொல்லட்டும், பீப்புள் சீஃப் மினிஸ்டர் அதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பீப்புள் சீஃப் மினிஸ்டர், பீப்புள் சீஃப் கூட பரவாயில்ல, மினிஸ்டர் எப்படி வரும்? பீப்புள் சீஃப் மினிஸ்டர்ங்கிறது வரவே வராது. அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஒரு அதிகாரத்தின் பேர்ல தான் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டரே வருது. அப்படி பார்க்க போனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர் தான் கிராண்ட்ஸை கொடுக்க முடியும், ஒரு அரசாங்கத்துக்கு பினான்சஸை கொடுக்க முடியும், செயல்பாடுகளை நடத்த முடியும், சட்டப்பேரவையில் அறிவிப்புகளை செய்ய முடியும். அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அப்போ அந்த அமைச்சர்கள் செய்யக்கூடிய தவறுகள், அதிகாரங்கள், வேற எந்த ஊழல்கள் எல்லாமே மக்கள் முதலமைச்சர் அவைக்குள்ளேயே இல்லாத ஒருத்தரை கொண்டு போய் நம்ம லைபிலிட்டியை சேர்க்க முடியுமா? சட்ட ரீதியாக சாத்தியம் இல்லை. அப்படி பார்க்க போனால் இவர்கள் அப்ப இந்த முதலமைச்சருக்கு எந்த பொறுப்பும் கிடையாதா? நன்மைக்கும் அந்த இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்ல, தீமைக்கும் இல்ல, தவறுக்கும் இல்லை, ஊழலுக்கும் இல்லை, எதுக்குமே இல்லை. சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை வருது. அமைச்சர்கள்லாம் இப்படி நான் ஆன் ஓத் நான் வந்து இந்த சீஃப் மினிஸ்டரை ஏத்துக்கலங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு பதில் கேட்போம். சொல்லுங்க. அதாவது சட்ட ரீதியா, அரசியல் சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனையை நீங்க ஏற்படுத்துறீங்க இது மாதிரி கூறி, அவங்களுக்கு மக்கள் முதல்வர் நீங்கள் அழைப்பவர்களுக்கு தான் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கிறார். சொல்லுங்க. ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனை இது. அதாவது யாரும் யாருக்கும் பிரச்சனை ஏற்படுத்த முடியாது. அப்படி பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து அதுக்கான முயற்சியில் தோல்வி அடைவார்கள். காரணம் என்னன்னா, மரியாதைக்குரிய சகோதரி விஜயதாரணி அவர்கள் சொன்னாங்க, ஏதோ கான்ஸ்டிடியூஷனல் கிராஷ் வந்துருது, இது வந்து அரசியல் சட்டத்துக்கு புறணானது. நான் முடிச்சிடறேன், நீங்க எல்லாம் சொன்னாங்க.
ஆனா அவங்க ஒண்ணு அவங்களுக்கு தமிழ் சரியா தெரியலன்னு அர்த்தம் அல்லது ஆங்கிலம் சரியா தெரியலன்னு அர்த்தம். கவிமணியோட யாருடைய பேச்சு யாருங்க? நீங்க வந்து உங்க திறமையை நான் குறை சொல்ல, உங்களுடைய தனிப்பட்ட முறையில உங்களை நான் விமர்சிக்கல. நீங்க சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய கணிப்பை சொல்லுகிறேன். எனக்கு புரியவில்லை. மக்களின் முதல்வர் சொல்றாங்க, நீங்க ஏன் அதுக்குள்ள இது பண்றீங்க? அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு சட்டப்படி சீஃப் மினிஸ்டர்ன்ற வார்த்தையை யார் பயன்படுத்தினாங்க, எந்த இடத்துல பயன்படுத்தினாங்க? மக்கள் முதல்வர்ன்றது சீஃப் மினிஸ்டர் பொருளா? எந்த தமிழ் அகராதியில் இருக்கு மக்களின் முதல்வர்? இது வந்து எப்படி சீஃப் மினிஸ்டர் குறிப்பிடுறது ஆகும்? விளக்கம் சொல்லுங்க. இல்ல பொதுவா முதலமைச்சர் முதல்வர் சொல்லுவாங்க, கல்லூரியில் இருக்கவங்க கூட முதல்வர்னு சொல்றாங்க. அதுக்காக அதுவும் இதுவும் ஒன்னாயிருமா? முதல்வர் சொல்லிட்டதுனாலே வந்து கல்லூரி முதல்வர் எல்லாம் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் எடுத்துப்பீங்களா? என்ன அடிப்படையில் சொல்றீங்க? நீங்க ஒரு ஆதாரபூர்வமாக சட்டபூர்வமான வார்த்தையை சொல்லுங்க. மக்களின் முதல்வர் என்பதில் என்ன தவறு இருக்கு? அடுத்து சொல்றேன். மரியாதைக்குரிய பிஜேபியினுடைய மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் சொன்னாரு, அவர் வந்து முதலமைச்சர் சொல்லல, முதலமைச்சர் வந்து எழுதி தொங்க விட்டுக்கிட்டு அலையல, முதலமைச்சருக்குரிய இல்ல நான் முடிச்சிடறேன். முதலமைச்சர் பந்தா காட்டல, அவர் பொம்மையா இருக்கிறாரு, இயல்பா இருக்கிறாரு, அவருடைய தனித்துவத்தோட அவர் இருக்கிறாரு. அது வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து முதலமைச்சர் அவர் ஏன் சொல்லலன்ற எண்ணத்தை ஏற்படுத்துன்ற பொருள்பட சொன்னாரு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்திய பிரதமருக்கு எத்தனையோ கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. எல்லா கடிதங்களையும் முதலமைச்சர் தான் எழுதியிருக்கு. எந்த கடிதத்தையும் நான் முடிச்சிடுறேன். இன்றைக்கு பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு செய்திகள் வருகின்றன, முதலமைச்சர் தான் வருது. இன்றைக்கு அவருடைய அனைத்து இந்திய அண்ணா நான் உள்பட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தான் சொல்றோமே தவிர நாங்க வந்து பன்னீர்செல்வம் முதலமைச்சர் இல்ல. தேவை ஏற்படுகின்ற பொழுது சொல்றோம். அதுக்காக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பட்டத்தை போட்டு அலைய தேவையில்லை. இல்ல உங்க பதில் சொல்றீங்க. எஸ்.ஆர். சேகர் நீங்க சொல்லுங்க. எஸ்.ஆர். சேகர் அதாவது பல்வேறு விஷயங்களை சொன்னார். நான் வந்து குமார் அவர்களை மனம் புண்படுத்த விரும்பவில்லை. அவர்களால் அதற்கு மேல் சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்படித்தான் அங்க நிலைமை இருக்கிறது. எனவே வந்து சட்டம் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இருக்கையில அமரல, ரூம்ல இது இல்ல, முதல்வர்னே சொல்லல, எந்த விதமான செயல்பாடுகளும் இல்ல. அதாவது இது வந்து முதலமைச்சர் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் போட்ட பிச்சை அல்ல இந்த முதல்வர் பதவி. முதல்வர் பதவி இந்திய அரசமைப்பு சட்டத்திலே உருவாக்கப்பட்டது. அது எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்வருக்கு பாஸ் வந்து பொதுச் செயலாளர் கட்சி ரீதியாக. அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகத்துக்குள்ள தமிழ்நாடு முழுவதற்கும் இவர் வந்து ஒரு முதலமைச்சர். அங்க அதனுடைய அந்த கண்ணியத்தை காப்பாற்றுகிற அந்த பெருமையை சேர்க்கின்ற வகையில் அவருடைய செயல்பாடுகள் இல்லை. அவர்களால் அப்படித்தான் பதில் சொல்ல முடியும், அதற்கு மேல சொல்ல முடியாது. அதற்குரிய பதில் அளிக்க இருக்கிறார். சரி, நீங்க ஏதோ ஒரு கருத்து சொல்லணும்னு நினைச்சீங்க, சொல்லுங்க. அதாவது எதிர்க்கட்சிகள் செயல்பட விடவில்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வச்சா கூட செயல்படாம வந்து வாக் அவுட்லாம் கிடையாது. எதிர்க்கட்சிகள் கடுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க சொன்னது தப்பா புரிஞ்சு செயல்பட முடியாத வகையில் முடக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்படியே எடுத்துக்கிட்டாலும் இவங்களோட வருத்தம் என்ன? இவங்க ஒருத்தர் கூட உள்ள கிடையாது, அதையும் பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, ஏதோ கல்யாணத்துல போயிட்டு ஜன்னல் ஓரமா எட்டி பார்த்துட்டு 1வது இலை கிழிஞ்சிருக்கு, 5வது இலை கிழிஞ்சிருக்குன்னு விமர்சனம் பண்ற இடத்துல இருந்துகிட்டு இவங்க வந்து முதலமைச்சர் செயல்படல, எதிர்கட்சிகள் முடக்கப்படுறாங்க, அது அவங்க சொல்லணும். இவங்க அதை உட்கார்ந்து விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நான் நினைக்கிறேன். அந்த அளவில் வந்து சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியும், என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு லைவ் டிவி கிடையாது, சட்டமன்றத்துல லைவா பிராட்காஸ்ட் தமிழ்நாட்டுல கிடையாது. எங்களை போன்றவர்கள் சொன்னாதான், உண்மையை சொன்னாதான் தெரியும். ஆகையால நான் சொல்ல விரும்புறேன், அந்த இருக்கு 4 இருக்கு, அதுல ஒண்ணுமே அவங்க கொடுக்கறது இல்ல. அவங்க உள்ள இருந்து லைவ் டெலிகாஸ்டும் கிடையாது, எந்த மட்டும் நாங்க பாக்குறதையும் போடுறோம் இல்லையா? நீங்க பாக்குறீங்களே தவிர முழுமையா அந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எடுத்து போட முடியுதா? முடியல. இல்ல, அதெல்லாம் எங்களுக்கு வருத்தம் இருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு லைவ் டெலிகாஸ்ட் வேணுங்கிறது ஒரு கட்டாயம். அப்பதான் மக்களுக்கு உண்மை தெரியும். லோக்சபா ராஜ்யசபா மாதிரி இன்னைக்கு வெளியில இருந்து இவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அது பாசிட்டிவாவும் இருக்கும், நெகட்டிவாவும் இருக்கும்.
உண்மையும் இருக்கும் பொய்மையும் இருக்கும். ஆகையால அதை நாம பார்க்க கூடாது. அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த இந்த 2 நாட்கள்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்க வந்து மானியத்துல பேச டிமாண்ட், அதாவது எல்லா டிமாண்ட்ஸ்லயும் நாங்க பேசணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. இன்னும் நாட்களை நீட்டுவீங்க. ஆனால் அவங்க வந்து குறிப்பிட்டு தங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய பதில் சொல்லக்கூடிய கவன ஈர்ப்பு தீர்மானம், அரசினர் தீர்மானம், முல்லை பெரியார் பிரச்சனை அப்படிலாம் எடுத்துட்டு வர்றாங்க. அப்படி இயங்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரம் சாதகமான தங்களுக்கு வேண்டிய ஒரு சிலதை மட்டும் எடுத்துக்கிட்டு மக்கள் உண்மையாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அட்டன் பண்ணலங்கிற கோபம் எங்களுக்கு இருக்கு. கோபம் வந்து சரியானதுன்னு பாப்போம். சேகர் சொல்லுங்க. இல்ல, அவங்க சட்டமன்றத்துக்குள்ள பிஜேபி இல்ல, அதனால இலையை எட்டி பாக்குற கதை சொன்னாங்க. சட்டமன்றத்துக்குள்ள இருக்க வேணுங்கிற அவசியம் இல்ல. பிஜேபி நாடு தழுவிய கட்சி, அதனால வந்து எதிர்கட்சியாக வெளியிலே இருந்து பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்று. அதற்கு முன்னால அண்ணன் குமார் அவர்கள் பல்வேறு விஷயங்களை அள்ளி தெளித்து விட்டு போயிட்டார் முதல் ரவுண்ட்ல. அதுல வந்து பரிதாபத்துக்குரிய தலைவர் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி குருவி தலையிலே பனங்காய் வைத்திருக்கிறதா சொன்னாரு. இது ரெண்டையும் வந்து அவர் ஓ பன்னீர்செல்வத்தை சொல்ல முடியாதனால மனசுல வச்சுட்டு சொன்னாருங்கிறத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எங்களுடைய தலைவியெல்லாம் அப்படி இல்லை. அது மட்டும் இல்ல, தமிழகத்திலே புறக்கணிக்கப்பட்ட கட்சியினார். தமிழகத்திலே புறக்கணிக்கப்பட்டீங்கன்னா நாடு தழுவிய வகையிலே 4 இடத்திலிருந்து 47 இடங்கள் ஹரியானாவிலே பெற்றது, மராட்டியத்திலே ஆளுங்கட்சியாக மறுபடியும் வந்தது, ஜார்க்கண்டிலே வரப்போகிறது, காஷ்மீர்ல கூட இப்ப அதை நோக்கி போய் கொண்டிருப்பதாக செய்தி. தமிழகத்திலே வருவதற்கு எவ்வளவு நாள் ஆகும்? 2016 அதை நோக்கி போய் கொண்டு. அதனால மக்கள் புறக்கணிக்காத மக்களுடைய ஆதரவு பெற்ற கட்சி ஒன்று. இரண்டாவது, இது வந்து அண்ணன் ஷேக் தாவூத் சொன்னார்கள், முதல்வர் வந்து செயல்படவில்லையா, பேசிக் கொண்டிருக்கிறார் சொல்லி. 6 மாசம் 8 மாசம் 10 மாசத்துல பேச வேண்டிய குழந்தை பேசாம 2 வயசுல திடீர்னு ஏதோ ஒரு வார்த்தை ஆ ஊ என்று சொன்ன உடனே பேசிவிட்டது பாருங்கள் என்று அந்த தாய் மகிழ்வது போல ஷேக் தாவூத் மகிழ்ந்திருக்கிறார். இந்த முதல்வர் சாதாரணமான விஷயத்தை மட்டும் செய்யக்கூடியவர், வெறும் காகித புலியாக இருக்கிறவர், கையெழுத்து மட்டுமே போடக்கூடியவர். அது செயல்பாடல்ல. ஒரு முதல்வரிடம் அதை எதிர்பார்க்கவில்லை. ஷேக் தாவூத் நீங்க தமிழக முதல்வரை அவர் இன்னைக்கு தான் பாக்குறதாக தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னால் பல முறை அவர் வந்து சட்டமன்றத்துக்கு வந்திருக்காரு, பல முறை அமைச்சராக இருந்திருக்கார், நிதி அமைச்சராக இருந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நின்றுகிட்ட எல்லா நிதிக்கும் எல்லாத்துக்கும் வாய்ச்சிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர், ரொம்ப பொறுமைசாலி, எல்லா விஷயங்களிலும் எல்லாத்தையும் நடத்தக்கூடியவர். இவங்க வேணும்னு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவரை தேவையில்லாம ஒரு கார்னர் பண்ணணுங்கிறதுக்காக பண்றாரு. முடியவே முடியாது. அவர் இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்திருக்காரு, எல்லாத்தையும் செயல்படுத்துவார், பிரமாதமாக செயல்படக்கூடியவர். மக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. மக்கள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏத்திருக்கிறாங்க. அதனால இந்த வழிகாட்டுதல் சரியானது, சரியாக நடைபெறும், சரியாக சென்று கொண்டிருக்கிறது. இவர்கள் சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. எனக்கு என்ன சந்தேகம் வருது, விஜயதானி நீங்க சொல்ற மாதிரி முதலமைச்சர் வந்து செயல்பட வழிகாட்டுதல் செயல்பட வலிமையான முதலமைச்சர் என்பது அவரே ஒரு முடிவினை எடுத்து அறிவிக்க வேண்டும் அல்லவா? இப்போது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது 110 விதிகள் பல அறிவிப்புகளை வெளியிட்டார். ஆனால் தற்போது அறிவிப்புகள் என்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. முடியாதுங்க. குளிர்கால கூட்டத்திற்கு முடியாது. இது வந்து துணை மானியம் தாங்க. இது வந்து துணை மானியம் தாங்க. 1700 கோடிக்கு துணை மானியம் பட்ஜெட். இதுல இல்ல அப்படியெல்லாம் இல்ல, இதுல முடியாது. ஏன்னு கேட்டா 4 நாள் இதுக்கு முன்னாலேயே நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிகளையும் சரி மற்ற 4 நாள் 5 நாளைக்கு மேல இது கிடையவே கிடையாது. அதனால இது தெளிவான முறையில் செயல்படுகின்ற அரசு தெளிவாக செயல்பட்டு இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு நிமிடம் விஜயதானி, நீங்க உள்ள இருந்து பாக்குறீங்க முதலமைச்சர் செயல்படுற வலிமையான முதல்வராக செயல்படுறாரா? ஜெயலலிதா செயல்பட்டதற்கும் தற்போது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் செயல்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கா? வலிமையான முதல்வராக பார்க்க முடிகிறதா? இல்ல, வலிமையான முதல்வர் என்று ஜெயலலிதாவையும் சொல்ல முடியாது, பன்னீர்செல்வத்தையும் சொல்ல முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இதை விட வலிமையா இன்னும் செயல்படலாம். 2 பேரை தாண்டி வலிமையா செயல்பட முடியும். அது என்னுடைய பார்வையா இருக்கு. அந்த அளவில் விஜயதாரணியை தான் இப்ப சிஎம் ஆக்கணும். அப்பதான் நான் செஞ்சு காமிக்கிறேன். மக்கள் தீர்மானிக்கட்டும். அந்த அளவில் வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சா நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அந்த அளவில் பாத்தீங்கன்னா அதை விட இன்னும் நல்லா செயல்பட முடியுங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு. ஆனால் அதே நேரம் முதலமைச்சர் பதவியில் இருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் செயல்படவே இல்லை என்ற வாதத்தை நான் ஏற்க மாட்டேன் ஒருபொழுதும். அவர் வந்து இந்த 2 நாள் கூட்டத்தொடர் மட்டும் கிடையாது, பல்வேறு அறிவிப்புகள், இதுக்கு முன்னால் வந்து அறிவிப்புகள், சாலைகளுக்கு அதுக்கு நிதிகள் ஒதுக்குது, அதெல்லாம் அறிவிப்பு அவரே பண்ணிட்டு இருக்காரு. இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா கண்டினியூஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கூட்டத்தொடர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மீனவர் பிரச்சனை, அந்த 5 பேரை கொண்டு வந்த பிரச்சனையில எப்படி டெல்லிக்கு அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க பிஜேபி.
அங்க கொண்டு போய் அமைச்சர். ஆனா அந்த மாதிரி செயல்பாடுல காங்கிரஸ் ஒருபொழுதும் ஈடுபடவில்லை. தமிழ்நாட்டு அரசுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளுக்கும் மரியாதை கொடுத்தது. ராஜ்ய ரீதியா செயல்படவே இல்லை. தவறு. ராஜ்ய இருங்க, பாருங்க, யாருங்க கொண்டு வர? தமிழ் மீனவர்கள் படகுகளையும் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்திருக்கு. அதையெல்லாம் யார் கொண்டு வந்தா? ராஜ்ய ரீதியாக மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் ஆட்சி தான் கொண்டு வந்தது. ஒரு படகு கூட காங்கிரஸ் ஆட்சியில இலங்கையில கிடையாது. இன்னைக்கு 79 படகுகள் இருக்கு. இன்னைக்கு 79 படகுகள் இருக்கு. 38 மீனவர்கள் இன்னும் சிறையில இருக்காங்க. பாரதிய ஜனதா என்ன செய்தது? டெல்லியில படம் காமிச்சீங்க. என்னுடைய ஒரே கேள்வி, நீங்கள் கூறியது போல காங்கிரஸ் ஆட்சியின் போது அதை நான் சுட்டி காண்பித்தேன். இலங்கை சிறையில் யாருமே இல்லையா? அவ்வளவு பெரிய நாங்க மீட்டு கொண்டு வந்து படகுகளையும் இந்த 5 மீனவர்கள் அப்போது சிறையில் தான் வாடிக்கொண்டிருந்தார். இந்த 5 மீனவர்கள் கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கேஸ் முடிவடைந்தது தற்பொழுது. காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் ராஜபக்ஷ விட்டுருப்பாரு. அந்த பிரச்சனை இல்ல. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல, இந்த விஷயம் டிஸ்கஷனுக்கு வந்துச்சு சட்டப்பேரவையில. இதை நான் காங்கிரஸ் உறுப்பினர் என்ற முறையில் என்றைக்காவது இந்த தமிழ்நாட்டில் ராஜ்ய ரீதியா தான் கொண்டு வந்தோங்கிறத அவங்களே ஏத்துக்கிறாங்க. ராஜ்ய ரீதியா அன்னைக்கும் காங்கிரஸ் தானே கொண்டு வந்துச்சு, அதை ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். கிட்டத்தட்ட ஏத்துக்கிறோம்னு எல்லாரும் தலையசிட்டாங்க. அன்னைக்கு அதே நான் சொன்னேன், நான் சுட்டி காமிச்சேன். காங்கிரஸ் செயல்படல நீங்க சொல்றீங்களான்ட்டு என்னால நிரூபிக்க முடிஞ்சு. அந்த அளவில் பாத்தீங்கன்னா தமிழ் மீனவர் பிரச்சனை. அதே மாதிரி பிடிஎஸ் இந்த பொது விநியோகத்துறையில மண்ணெண்ணையை மொத்தமாவே நிறுத்திட்டாங்க. இந்த ஏழை மக்களுக்கு மண்ணெண்ணையே கிடைக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் அதை காங்கிரஸ் பிரச்சனையாக்க வேண்டும். தமிழக சட்டமன்றத்தில் நடக்கிற விஷயங்கள் பொறுத்தவரை இருங்க சார், என்னை பொறுத்தவரை இது போன்ற கடுமையான விஷயங்கள், பிரச்சனைகள் தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாமா? ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு பிரச்சனை இல்ல ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மக்கள் பிரச்சனை ஏதாவது வந்தா அதுக்கு தீர்மானம் போட்டு கடுமையா காங்கிரஸ் வசப்பாடுவாங்க அதிமுக. ஆனா இன்னைக்கு ஏன் பயந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே அவங்க அப்படியே அமைதியா அப்படியே பயந்து நன்றி சொல்லி இப்படி எல்லாம் ரொம்ப சாத்வீகமா போகக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. பொதுமக்களை, அதாவது தங்களுடைய சுயநலத்திற்காகவோ தங்களுடைய பிரச்சனைகளுக்காகவோ பொதுமக்களின் நலனை தியாகம் செய்து விட்டார்களோ என்ற எண்ணம் வருகிறது. அன்னைக்கு காங்கிரஸ்க்கு எதிராக தீர்மானம் போடுறது, பத்திரிகையில கொடுக்கிறது, திட்டுறது இப்படிலாம் இருந்தது. இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக, பிஜேபி மத்தியில் இருக்கும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு எதிராக இந்த அதிமுக அரசாங்கம் எதையாவது செய்திருக்கிறதா? பொது விநியோகத்தில் ஆமா, ஏன் அது ஏன் இந்த சூழ்நிலை? முதலமைச்சரின் கைகள் கட்டுண்டு இருக்கிறதா? இல்ல எதை கண்டு அவர்கள் அச்சப்படுகிறார்கள்? ஏன் இந்த சூழ்நிலை என்பது எங்களுக்கு தெரிந்தாக வேண்டும். சொல்லுங்க. அதாவது இன்றைக்கு என்ன பிரச்சனையோ அதை பத்தி பேசினா அது ஆரோக்கியமான விவாதம். எல்லாம் சுத்தி குத்தி முதலமைச்சர் வந்து செயல்படல என்றா சொல்ல வராங்க. முதலமைச்சர் செயல்படலன்னு அச்சப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. இல்லங்க, அவங்க முதலமைச்சர் செயல்படுறாருன்னு அவங்களே சொன்னாங்க. சட்டமன்றத்தில் நீண்ட நேரம் பேசினாங்க, விவாதம் சொன்னாங்க, அறிக்கை சொன்னாங்க. அவங்களே மரியாதைக்குரிய சொன்னாங்க. அதாவது நான் நேரடியாவே சொல்றேன், இன்னைக்கு எதிர்க்கட்சிகளை செயல்பட வந்து அனுமதிக்கவில்லை அல்லது செயல்படுவதற்கு எதிர்க்கட்சிகள் பயப்படுகின்றன, அச்சப்படுகின்றன அல்லது பயமுறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற பொருள்ல இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. இப்போ நான் கேட்கிறேன், நேரடியா கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசியல் எதிர்க்கட்சி இருக்கா? எல்லாம் உதிரி கட்சிகள். இன்னைக்கு வந்து ஒரே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தேமுதிக. அதனுடைய கட்சி தலைவர் குறைவான வாய்ப்பு. நீங்க சும்மா இது மாதிரி குறுக்கிட்டு இருக்காதீங்க. அதாவது அதனுடைய கட்சியினுடைய தலைவர் நேற்று சட்டமன்றத்துக்கு எப்படி வந்தாரு எப்படி போனாருன்னு இன்னைக்கு பத்திரிகையாளர்லாம் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக இப்படி அவர்கள் வந்து இயலாமையில் ஒரு எதிர்க்கட்சியும் அதை சார்ந்தவர்களும் இருக்கின்ற பொழுது அவங்களெல்லாம் தூக்கி பிடிச்சி கொண்டு போய் எதிர்க்கட்சி வீட்டில் போய் கூட்டிட்டு வந்து சட்டசபையில் உட்கார வச்சு பேச வைக்கணுமா? ஆக கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்த முடியாத நிலையில எதிர்க்கட்சிகளும் தலைவருக்கு வந்து ஒரு இருக்கை சரிபட செய்தவர்களே அதெல்லாம் வர முடியும்னு சொல்றாரு. அவர் பாவம் முதுகெலும்பு ஆபரேஷன் பண்ணவரு, அவருக்கு ஒரு சீட் கூட தர மாட்டீங்க. அவருக்கு முதுகெலும்பு ஆபரேஷனா கிட்னி ஆபரேஷனா விஜயதாரணிக்கு வேணா தெரியலாம். ஆனா அவர் வந்து எழுதி தரணும் சட்டமன்றத்தில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அவருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. யார்கிட்ட கொடுத்தாங்க? எப்ப கொடுத்தாங்க? அதாவது இன்னைக்கு அரசு
கருணாநிதி திமுக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எல்லாவற்றையும் வெளியிடுகிற திமுக தலைவர் அதை வெளியிட வேண்டியதானே? ஏன் அதுல பயப்படுறாரு? நீங்க வந்து யார் சொல்லி சொல்றீங்க? அவரே சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? நான் கோரிக்கை வைத்தேன்னு சொன்னாரு. கடிதம் கொடுத்தேன்னு சொன்னாரா? திமுக சட்டமன்ற கடிதம் கொடுத்தா இல்ல. இன்னைக்கு அவருக்கு இருக்கு அந்த இருக்கையில் ஏதாவது குறைபாடு இருக்குன்னா அவர் அதை எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதனால இதுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க அவர் தான் கேட்கணும். அவர் வந்து கேட்காத வரைக்கும் அவர் பத்திரிகையாளர்கள்ட்டையும் ஊடகங்கள்ட்டையும் சொல்லிட்டு இருந்தாருன்னா இதை வச்சு அரசியல் நடத்த நினைக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த சட்டமன்றம் வந்து தொடங்கி 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமா சட்டமன்றத்துக்குள்ள வர விரும்பாதவர் அல்ல வர முயற்சிக்காதவர் இன்னைக்கு என்ன இருக்க கேட்கிறாரு? அப்ப என்ன அர்த்தம்? சிங்கம் அந்த இடத்தில் இல்லை, அதனால இந்த கிழநரி அங்க உட்கார்ந்து நாட்டாமை பண்ண நினைக்குது. இது அரசியல் ரீதியாக முயற்சியை தவிர இல்ல. மரியாதைக்குரிய எஸ்.ஆர். சேகர் ஒண்ணு சொன்னாரு. இன்னைக்கு வந்து நான் சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சி வந்து சட்டமன்றத்தில் வந்து நுழையவே முடியாதுன்னு சொல்ல. இன்றைக்கு நுழையாத நிலை இருக்கிறது. இன்றைக்கு சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடம் இல்லை. மக்கள் கடந்த தேர்தலில் அதற்கான வாய்ப்பை தரவில்லை. இந்த நிலையில் அவர்கள் சட்டமன்றத்தை விமர்சிப்பதற்கு உரிமை இருக்கிறது. சட்டமன்றத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மக்களுக்கு எதிரானவை அல்லது மக்களுக்கு பாதிப்பை உருவாக்குறது அவர்கள் விமர்சிப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவர் இருந்தாங்க. ஆனா இந்த அம்மா மட்டும்தான், நான் சொல்றது மட்டும்தான் அதிகாரப்பூர்வமான செய்தி. அது தேசிய தலைவரா இருந்தாலும் அவர் வேற எந்த பொறுப்புல இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் அதிகாரப்பூர்வமான தலைவர் சொல்ல. அவங்க எதை நோக்கி போகிறார்கள்? இது மாதிரி முதலமைச்சர் சொல்லணுமா? நான் சொல்றதா வந்து அறிவிப்பு, மற்ற அமைச்சர்கள் சொல்றது அறிவிப்பு இல்லைன்னு சொல்லணுமா? ஆக அவர்களுடைய பலகீனத்தினுடைய வெளிப்பாடு அவர்கள் வந்து கற்பனையா பேசிட்டு இருக்காங்க. முதலை பற்றி ஒரே ஒரு கண்ணியமாக நீங்கள் பேச வேண்டும் கேட்டுக்கொள்ள. இன்றைய நேர்பட பேசு கேள்வி குறித்து செயல்படாத முதல்வர், செயல்படாத சட்டப்பேரவை என்ற தமிழிசையின் புகார் குறித்து நாம் கேள்வியை முன்வைத்திருந்தோம். அதற்கு நேயர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஏற்கத்தக்கது என 68% பேரும், 32% பேர் அடிப்படையற்றது என்ற கருத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள். மக்கள் முடிவு வந்திருக்கிற நேயர்களின் முடிவு. ஷேக் தாவூத், இந்த முடிவு குறித்து உங்கள் கருத்து என்ன? இது வந்து மிகவும் கற்பனையானது. ஏன்னு கேட்டா, மக்கள் மத்தியில நிறைய வந்து மாற்றங்களை கொண்டு வர்றோம், மாற்றங்களை செய்கிறோம்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பேசுறதும், இது மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் வந்து பரப்புற அந்த பரப்புரையின் காரணமாகவும் மக்களுக்கு என்ன நடக்கிறதுன்றே தெரியாதன் காரணமாக தான் இதை பேசுறாங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா பிரமாதமாக தமிழக அரசு செயல்பட்டு இருக்கு, முதல்வர் செயல்பட்டு இருக்காங்க, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் தெளிவடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மக்கள் தெளிவடைய வேண்டும். விஜயதாரணி, அதாவது நிறைய கடந்த 4 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா நிறைய 110 அறிக்கை வாயில நிறைய பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடிக்கு அறிவிப்புகள் வந்துருச்சு. ஆனால் எதுவுமே இன்னும் வந்து செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தல. அது மேலேயும் ஒரு கவன ஈர்ப்பு கொண்டு வந்து இதை செஞ்சோம் எல்லாம் சொன்னாங்க. இவ்வளோ செஞ்சு முடிச்சிடும், இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் செய்ய வேண்டியது இவ்வளோ இருக்குன்னாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே வந்து முழுமை பெற்று அதை அறிவிப்பு கம்ப்ளீட் பண்ண மாதிரி தெரியல. மின் திட்டங்களே எடுத்துக்கலாம். நம்ம இந்த மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு உருவாக்கக்கூடிய திட்டங்களே இன்னும் பலதும் நடைமுறைக்கே வரல, ஆரம்பிக்கவே இல்லாத கட்டத்திலலாம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 4 ஆண்டு காலம் என்ன நடந்ததுங்கிற கேள்வி இருக்கிறது. அப்படி செயல்படாத அரசாங்கம் என்றால் அவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த காலத்திலே அது செயல்படலன்னு தான் அர்த்தம். இப்பயும் செயல்படலன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த அளவில் பார்த்தா என்னமோ இந்த முதலமைச்சர் வந்து தான் செயல்படலன்னு யாராவது சொன்னால் அது எனக்கு மாற்று கருத்து உண்டு. ஏன்னா இவரும் அவங்களோட பணியை தான் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. பெருசா எதுவும் செயல்பட்டதா எனக்கு தெரியல. இன்னைக்கு தனியார்கிட்ட இருந்து மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து கொள்முதல் செய்யறாங்க. அது கூட நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதன் மீது விவாதம் நடந்தது. அதுல வந்து 800 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு தமிழ்நாடு நமக்கு இழப்பு இருக்கிறது. அதை வந்து மக்கள் மீது தான் இந்த சுமை கொண்டு போறாங்க. 5 ரூபா 40 பைசாக்கு மேல ஒரு யூனிட் பர்ச்சேஸ் பண்ண கூடாது, அதுதான் சட்டம். ஆனா இவங்க அதுக்கு மேல 13 ரூபா எல்லாம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி மக்கள் மேல அந்த பணத்தை கொண்டு இது பண்ணி நம்மளுக்கு இல்ல நமக்கு வந்து அந்த அவங்க டிரான்ஜெட்கோ அதுக்கு மேல அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி பண்ண பாக்குறாங்க. அதை சொல்றாங்களே தவிர அது வந்து எவ்வளவு அநியாயமான ஒன்று. மக்களுக்கு வந்து ஏற்கனவே மின் கட்டணம், பேருந்து கட்டணம், இதெல்லாம் பால் விலை எல்லாத்திலையும் பாதிக்கப்பட்ட நம்ம தமிழ்நாடு மக்கள் இன்னும் மேல மேல மின்சாரத்தை தனியார்ட்ட இருந்து வாங்கி பண்றது வந்து இன்னைக்கு மாநில அரசு மத்திய அரசு கீழே இயங்குற மின்சார திட்டங்கள் எத்தனை இருக்கு.
அதை ஃபுல்லாவே சரியா மெயின்டைன் பண்றது கிடையாது. நான் இதை சட்டமன்றத்தை பேசினேன், அதை பராமரிப்பே இல்லாம நேரமின்மை காரணமாக இல்ல. என்னுடைய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது போன்ற விஷயங்கள் இப்ப மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய இது போன்ற விஷயங்கள்ல இந்த அரசாங்கம் செயல்படவில்லை. முதல்வர் செயல்படுறாரு, வர்றாரு, ஹவுஸ்ல உட்கார்றாரு, பேசுறாரு. ஆனால் அரசாங்கம் செயல்படவில்லை, மக்களுக்கு நன்மை செய்யவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது. நான் ஒரு கண்டனத்தை சொல்றேன். திமுக தலைவர் பத்தி சொன்னாரு, இல்ல அது வந்து தவறான ஒன்று. அது மட்டும் கிடையாது. ஒரு மாற்றுத்திறனாளி இல்ல ஒரு முடியாதவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு. இவருன்னு இல்ல, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இருக்கை வசதி செய்து கொடுக்கறதுனால இந்த அரசாங்கம் குறைஞ்சு போயிடாது. செஞ்சுட்டு அவர் வரலன்னா நீங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அதான் நியாயமான ஒன்று. மிக சுருக்கமாக உங்கள் பதில். அதாவது மரியாதைக்குரிய சகோதரி விஜயதாரணி அவர்கள் மாற்றுத்திறனாளி என்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை சொல்லுவதையே அவர் எந்த கோணத்தில் சொல்றாருன்னு தெரியல. அதுவே அவரை பலகீனப்படுத்துற வார்த்தை தான். அந்த வார்த்தையில தேவையற்ற விவாதம் வேண்டாம். தற்போது கருத்துக்கு வாருங்கள். இவங்களுடைய கருத்து, மக்கள் கருத்து வந்திருக்கிறது. 60% பேர் மேல வந்து இது ஏற்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கருத்து சுருக்கமாக? அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு, அதாவது வெளிப்படையாக சொன்னா மல்லாக்கா படுத்துக்கிட்டு எச்சி துப்புறாங்கன்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம் என்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் மீனவர் பிரச்சனை இருக்கு. எவ்வளோ இன்னைக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய படகுகள் இலங்கை அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. மீனவர்கள் இன்றைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிறையில் வாடுகிறார்கள். ராமேஸ்வரம் மீனவர்கள் கூட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். தொடர்ந்து மீனவர்கள் ஒரு கொந்தளிப்பிலும் பாதிப்பிலும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் கூட இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இதுவரைக்கும் அதை பற்றி எந்த கருத்தும் சொல்லலை. அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இதில் தொடர்பு இருக்கா, வெளிநாட்டு பிரச்சனை இல்லை, சம்பந்தம் இருக்கான்னு தெரியல. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் சுப்பிரமணிய சாமி கருத்து சொல்றாரு. ஆக ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்ய வேண்டியதை ஒரு தனிநபர் செய்கின்ற போது தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைக்கு முதலமைச்சர் தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்கின்ற பொழுது, அரசாங்கம் தன்னுடைய நிலைகளை தெளிவாக செய்கின்ற பொழுது இதை பற்றி மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இயங்குகிறதா என்ற கேள்வி எழுகிறது. அதை சொல்லுங்க சார். இதை பற்றி விமர்சிக்கின்ற தமிழிசை சவுந்தரராஜன் அதை பற்றி என்ன கருத்தை சொல்ல போகிறார் என்பதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் என்பது தெரியாமல், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் என்று தெரியாமல் எங்கிருந்த ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் இயங்குகின்ற ஒரு கட்சியில இருந்து வந்த காரணத்தினால ஆவடி குமாருக்கு சுஷ்மா சுவராஜ் இயங்குகிறாரா இல்லையா என்று தெரியாமல் இருப்பதிலே ஆச்சரியம் இல்லை. சுஷ்மா சுவராஜுடைய முயற்சியினாலே தான் பல்வேறு விஷயங்கள் இலங்கை தமிழ்நாட்டு தமிழ் மீனவர்களுக்கு ஆதரவாக நடந்திருக்கிறது என்பதை மீனவர்கள் அறிவார்கள். அவர் எங்களை பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் கருத்து முழுவதுமாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எங்களுடைய மாநில தலைவி சொன்ன கருத்தை ஒத்த கருத்தாக இருக்கிறது என்பதிலிருந்து அவர் சொன்ன கருத்து உண்மை என்பது புரியும். இறுதியாக சுருக்கமாக உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் கனவுதான் நட்பு என்று திருவள்ளுவர் சொன்னார்கள். ஆனால் இங்க இருக்க இழந்தவர் மனம் போல ஆள்வதே இடுக்கண் தவறுகின்ற பண்பு என்கின்ற முறையிலே இவருடைய எப்படி இருந்தாலும் நேயர்கள் கருத்து தெரிவித்தாலும் மக்கள் மன்றத்தில் முடிவு செய்யப்படும் முதலமைச்சர் செயல்படா இல்லையா என்பது குறித்து இருந்தாலும் எங்கள் அரங்கிற்கு வந்து பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நேர்பட தேச நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.